வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. நம்ம வச்சு ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பியான விஷயந்தான். நம்ம எப்பயாச்சும் ஒரு செடி வச்சு அதிலேருந்து ரிசல்ட்டு கிடைக்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியும்ல. அதுதான் இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாமரத்து கீழே. அதாவது நான் வச்சது ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி நானே வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சது. நிஜமாலுமே என் கையால் இது கிராஃப்ட் பண்ணது நான் தான். என்ன வெரைட்டின்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கெஸ்ஸு படி செந்தூரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்கின் வந்து செந்தூரம் மாதிரியே ஆகும். மாங்காய் ஷேப்புமே அதே மாதிரி தான் இருக்குது. எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்குது, பெரிய மரம் இருந்துச்சு. இப்போ வந்து இறந்துச்சு. அந்த மரம் வெட்டிட்டாங்க. அந்த மரத்துலேருந்து நான் சும்மா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணேன். சின்னதாக நான் வந்து அப்போ சீட் பிளான்ட் நிறைய வளர்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு சின்ன சையான் கலெக்ட் பண்ணி நானே கிராஃப்ட் பண்ணது. நான் ஒரு 5-6 கிட்ட கிராஃப்ட் பண்ணதில் ஒன்று தான் சக்ஸஸ் ஆச்சு. அதை கொஞ்ச நாளைக்கு க்ரோ பேக்கில் வளர்த்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தோட்டத்தில் வச்சு இப்போ 3 வருஷம் ஆச்சு. நல்லா பெரிய மரமாகிடுச்சு. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பூ எடுத்தது. போன வருஷம்லாம் பூ எடுக்கல. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பூ எடுத்தது. நான் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். அப்பயும் அந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவும் மரத்தை காட்டுறேன். இப்போ என்ன அதில் ஒரு ஹாப்பியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் மாங்காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்களா? கீழே தான் காய்ச்சிருக்கு, மேலே வந்து கம்மியாக தான் இருக்குது. கீழே வந்து ஒரு 5-6 காய் கிட்ட காய்ச்சிருக்கு. இதை பாருங்கள், பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அது ஒரு 2, ஒன்று, கீழே இங்கே 2, அந்த மாதிரி சுற்றி நிறைய காய்ச்சிருக்கு. 2, இங்கே 1, அது மாதிரி மேலே கொஞ்சம் காய் இருக்குது. இந்த மாதிரி இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு. நம்ம கையால் வச்சு ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் இது டேஸ்ட் நிஜமாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் போன வருஷம் சாப்பிட்டேன் அந்த மாங்காய். அதுக்கப்புறம் மாமரம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் வெட்டிட்டாங்க அதை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இது இன்னும் எவ்வளோ பெருசு ஆகும்னு தெரியல. இது கம்மியாக காய்ச்சிருக்கிறதுனால மேபி மாங்காய் இன்னும் சைஸ் வரலாம். நான் அவங்க வீட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் சின்னதாக தான் சாப்பிட்டேன். இது நிஜமாலுமே இன்னும் ஒரு பச்சை காய் தான் ஃபுல்லாக. பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது இந்த மாமரம். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா காய்க்கும், அது கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு மாமரத்தோட ஃபுல் வியூ காமிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, கேமராவில் கவர் ஆகாத அளவுக்கு பெரிய மரம் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லென்த் அதிகமாக போச்சு. பை பாய்.